What is cost of capital? It is the return expected by the providers of capital. Who are the providers of capital? Shareholders, lenders, debt holders, or the providers of capital. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, பிசினஸ் இருக்கு, அவங்களுக்குலாம் கேபிட்டல் வேணும். கேபிட்டல்னா ஃபண்ட்ஸ், ஃபினான்சஸ் அதெல்லாம் யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க? பப்ளிக் கிட்ட இருந்து, கவர்மெண்ட் கிட்ட இருந்து. எப்படி கொஞ்சம் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ், லெண்டர்ஸ் அவங்க கிட்ட இருந்து கேபிட்டல் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்கலாம் கொஞ்சம் கேபிட்டல் ப்ரொவைட் பண்றாங்கல்ல, சும்மா கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த ரிட்டர்னோட பேர் தான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். Cost of capital. When an entity, corporate, organization, business, or others procured finances from shareholders, debenture holders, or lenders, it has to pay some additional amount of money besides the principal amount. This additional amount of money paid is said to be the cost of using the capital, and it is called the cost of capital. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சேம் மீனிங் தான். ஒரு என்டிட்டி, கார்பரேட், ஆர்கனைசேஷன் இவங்களுக்கெல்லாம் ஃபினான்சஸ் வேணும் அப்படின்றப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு இவங்க எக்ஸ்ட்ராவா பே பண்ணுவாங்க, ரிட்டர்ன் கொடுப்பாங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டோட சேர்த்து அடிஷ்னல் அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அந்த அடிஷ்னல் அமௌண்ட்டோட பேர் தான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். Cost of capital is also known as cut-off rate, hurdle rate, minimum rate of return.